அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு காலையிலேயே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது முன்னாடி ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் எந்த சைக்கு எப்படி இருந்தால் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த அப்டேட் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஸ்மார்ட் டிசைடர் என்ட்ரி அப்டேட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம முழுக்க மேக்ஸ் கணக்கு அடிப்படையில் தான் பயன்படுத்துவோம். மேக்ஸை வைஸ் பண்ணி தான் எதையுமே நம்ம ட்ரேட் பண்ணுறது எல்லாமே. ஓகேங்களா? அப்போ அதை சார்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ நோக்கமே அதுதான். நீங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ போடப்படுது. சிந்திச்சு அதை சார்ந்து படிப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி மேக்ஸ் சார்னு சொல்லி கொடுத்தா போய் கற்றுக்கோங்க. இல்லை அவங்க யார்கிட்ட கிளாஸ் போக எனக்கு விருப்பம் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணலாம். என்ன நாட்கள் ஆகும், அவ்வளோதான், வருட கணக்கு ஆகும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. டைம் போட்டிங்கன்னா அவர் தாராளமாக உங்களாலேயே கண்டுபிடிக்க முடியும். அழகாக மார்க்கெட் சொல்லும், நீ அப்படியே பேசும், இப்படி தான் போகிறேன் அப்படி தான் போகிறேன் அப்படின்னு சொல்லும். ஓகேங்களா? அதை அழகாக யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 22,900 புட்டு 22 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நிஃப்டி அப் சைடு, 22 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி டவுன் சைடு. ஓகேங்களா? பாருங்க, சாரி 92 ரூபா, 92 ருபீஸ்க்கு 92 ருபீஸ்ல இருந்து பாருங்க என்ன ஆகுது, செக் பண்ணி கீழே வருதா. இங்கேருந்து ஏன் திரும்பிச்சு ஒய், அதுக்கான காரணம் நீங்க கண்டுபிடிக்கணும். சரி, இங்க போனவர் இதுக்கு மேல ஏன் இவரால் போக முடியல, சும்மா ஒரு ட்ராப் மாதிரி அடிச்சுட்டு அப்படி ஒரு கேன்ல கீழே விட்டாங்க. நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு விலையில போனா அது திரும்பணும். இவர் இங்க திரும்புறதுக்கான காரணம் என்ன, அதெல்லாம் தேடி கண்டுபிடிங்க. ஓகேங்களா? கடைசி வரைக்கும் இந்த விலையை அதுக்கப்புறம் இங்கேயே சைடு விசில் இவங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஆனா அனதர் சைக்கிள், அடுத்தடுத்த சைக்கிள், வெவ்வேறு சைக்கிள்லாம் போனீங்கன்னா அதுக்கு வேல்யூ மாறுபடும், அதுக்கு ஏற்றாற்போல அங்கே வர்த்தகம் பண்ணும். அப்போ இன்னைக்கு மார்க்கெட் என்ன இருக்குங்க, எவ்வளவு இறங்கினாலும் ஏறி கொண்டே இருந்திருக்கும் அப்சைட். நான் போய் மார்க்கெட்டை ஷோ பண்ணவே தேவையில்லையே. அப்போ மார்க்கெட்டை வச்சு மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வைத்து இங்கே வர்த்தகம் பண்ணக்கூடாது, ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நிதர்சனமான உண்மை. இதை முதல்ல ஆப்ஷன் பையர் புரிந்து கொள்ளுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மற்றது பண்ணலாம். சரி, இன்னைக்கு நம்ம ஸ்மார்ட் டிசைடர் இண்டிகேட்டர் பார்ப்போமா. ஸ்மார்ட் டிசைடர் என்ட்ரி பாருங்க, ரெண்டும் இங்கே தான் ஓப்பன் ஆகுது. இந்த கேண்டில் என்ன பண்ணுதுங்க, ட்ரிகர் பண்ணுது. ஆனால் கன்ஃபர்மேஷன் இந்த கேண்டில் தான் பண்ணுது. கரெக்டுங்களா? அதே பாருங்க, இவர் ட்ரிகர் பண்ணுறாரு, கன்ஃபர்மேஷனே பண்ணல. அங்கேயே இப்போ என்னங்க மேட்ச் விளையாடுற மேட்ச்சு அங்கேயே முடிஞ்சு போச்சு. சரி, லைன் போடுவோமா, 164.60. ஓகேங்களா? இதுதான் பையிங் பிளேஸ். இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் பை தான். இதனுடைய ஸ்டாப் லாஸ் இங்கே கீழே இருக்கு. 5 மினிட்ஸ்ல வந்தால் என்ன சொல்லியிருக்கேன், 5 மினிட்ஸ்ல எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இதே கிடையாது 5 மினிட்ஸ்க்கு. இங்கே பாருங்க, இவர் 143.60 நான் அப்ராக்சிமேட்டாக வைக்கிறேன். இதுக்கு மேலே ஒரு இதே ஆகலை பார்த்தீங்களா, மேலே ஐபோல க்ளோஸ் வச்சிருக்கணும் இல்லையா, ஆகலை. அப்போது இங்கே இருந்து பாருங்க, பை எடுத்துக்கிட்டு 40% அது என்னமோ ரிட்டர்ன் போயிருக்கு. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். நான் என்ட்ரிஸை மட்டும் காமிக்கிறேன். 5 மினிட்ஸ்லேயே என்ட்ரி கிடைக்கும் போது 5 மினிட்ஸ்லேயே எடுத்துருவேன். 1 மினிட்ல காமிக்கிறேன்னா ஒருத்தர் வீக்கா இருந்திருப்பாரு, பையே இவர் 5 மினிட்ஸ்ல ட்ரிகர் ஆயிருப்பாரு, அப்பதான் நான் 1 மினிட்ல போய் ட்ரேட் எடுப்பேன். அதுதான் ஸ்மார்ட் டிசைடர் பியூட்டி. இல்ல சார், நான் அதை போய் 1 மினிட்ல பார்த்து எடுப்பேன் சார் அப்படின்னா பாருங்க, இதை போய் பார்த்து 1 மினிட்ல எடுக்கிறதுனா ஏற்கனவே பை 1 மினிட்ல ட்ரிகர் ஆகாம இருந்தா கொடுக்காம இருக்கலாம். ஏற்கனவே பழைய 1 மினிட் ட்ரிகர் பக்கத்துல ஏதாவது ப்ரீவியஸ் எடுத்தாலும் அதை நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இது என்ன டைம், 9:30க்கு ட்ரிகர் பண்றாப்புல. சரி, இது 9:30க்கு ட்ரிகர் பண்றாப்புல. இது 1 மினிட்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயோ அதனுடைய 5 மினிட்ஸ்ல தானா, எங்க பாருங்க, எங்க இருக்கு, 9:40. இதுக்கப்புறம் தான் பாருங்க, இந்த கேண்டில் ட்ரிகர் பண்ணிருக்காங்களா, எஸ், பை வந்திருக்கு. ப்ரீவியஸ்ல வேல்யூ இல்லை, பைக்கு பாருங்க 182.95. ஓகேங்களா? அதுக்கு ஒரு லைனை போட்டுருவோம். 1 மினிட் பைங்க இது. 1 மினிட் பைக்கு நான் இது கொடுத்துறேன், ப்ளூ கலர். அதனுடைய ஸ்டாப் லாஸ் என்ன, இது நம்ம 5 மினிட்ஸ்ல எடுத்தா 5 மினிட்ஸ்ல எடுக்கிறது தான் பெட்டர். ஏன்னா அது ஸ்ட்ராங் பை. 5 மினிட்ஸ்ல லோலே இன்ட்ராடேக்கு வந்திருக்கிறது பாருங்க, பை. இதுதான் கன்ஃபர்மேஷன், ட்ரிகர்டு கன்ஃபர்மேஷன், தென் ரீடெஸ்ட் இங்க வந்துட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்துட்டு என்ன ஆகுதுங்க, ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே பாருங்க. ஏதாவது ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கா, இல்ல
அப்போ 5 மினிட்ஸ் எடுக்கும்போது 5 மினிட்ஸ் எடுத்தா இன்னும் பெட்டர். ஏன்னா இது கீழே க்ளோஸ், அந்த 5 மினிட்ஸ் வேல்யூ இது கீழே க்ளோஸ் மட்டும் தான் நீ ஸ்டாப் லாஸ் அங்கேயே எடுத்துட்டு போமே 1 மினிட்ல. அதுக்கப்புறம் எங்க போய் எடுக்குது? அது வந்து ஒருத்தர் வீக்கா இருந்து ஒருத்தர் இவர் தான் பை சிக்னலை கொடுத்துட்டு போறாரு. கவர்ங்கிறது எவ்வளவு ஏறி இருக்கு? பியூட்டி ஆஃப் மார்க்கெட். இப்படிதான் நாம இதை யூட்டிலைஸ் பண்ணி வர்த்தகம் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு நாளும் நான் போட்டிருக்கிற போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க, எவ்வளவு தெளிவா விடையை கொடுத்துட்டு. இப்ப நீங்க கேப்பீங்களா ஒரு முன்னாடி எடுத்துட்டு போறது, இதெல்லாம் இங்க விடையே இருக்காது. அந்த இதுக்கு விடையே உங்களுக்கு இதெல்லாம் டவுட்ஸ்ன்றதே வரக்கூடாது. அந்த அளவுக்கு மார்க்கெட்ல இது வந்து கிளியரா உங்களுக்கு பிக்சர் கொடுத்துட்டு போகுது. ஓகேங்களா? அப்போ அதை சார்ந்து வர்த்தகம் பண்ணுங்க. எவ்வளவு தெளிவா இருக்கு. இதை விட ஒரு டூல் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது ரேரா இருக்கும். சரியா பயன்படுத்தி சரியா வர்த்தகம் பண்ணுங்க. ஏன்னா நாம இதை நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்குறோம், இன்னும் பப்ளிக் கொடுக்கல. கூடிய விரைவில் இன்னும் 1 மாசம் 2 மாசத்துல கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஸ்டூடெண்ட் அதுக்குள்ள நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ரெடி ஆயிக்குவாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.